21வது பூசான் மெட்ரோபாலிட்டன் ஐஸ் ரிங் ஃபெடரேஷன் கிண்ண போட்டி ஸ்ரீ அபிராமி தங்கம் வென்றார். அரசாங்கத்தின் புத்தக பற்றுச் சீட்டு 3 நாட்களில் 1,00,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பலன். கிள்ளான் பள்ளத்தாக்கில் 7 இடங்களில் புதன் முதல் நீர் விநியோக தடை. ஜோஹர் பாரு சிங்கப்பூர் நுழைவாயிலில் QR குறியீடுகளை அமல்படுத்துவது 2 வாரங்களுக்கு ஒத்திவைப்பு. அரசு ஊழியர் லஞ்சம் வாங்கினால் மனைவிக்கும் தண்டனை, சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி. விளையாட்டு வினையானது, காரை நீச்சல் குளமாக்கிய கேரளா யூடியூபர் மீது நடவடிக்கை. கடந்த 3 நாட்களில் இதுவரை 1,00,000க்கும் மேற்பட்ட புத்தக பற்றுச்சீட்டுகளை மாணவர்கள் பெற்றிருக்கின்றனர். அவற்றில் 56,466 புத்தக பற்றுச்சீட்டுகள் கல்வி அமைச்சின் கீழ் 4ஆம் வகுப்புக்கு மேல் தொடங்கி இடைநிலைப் பள்ளி வரையிலான மாணவர்களை உட்படுத்தியவை. ஏனைய 50,000 பற்றுச்சீட்டுகள் உயர்கல்வி அமைச்சு அளவிலானவை என கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடே கூறியிருக்கின்றார். அப்பற்றுச்சீட்டுகள் வாயிலாக இதுவரை 1,22,000 புத்தகங்கள் வாங்கப்பட்டுள்ளன. அவற்றின் மொத்த மதிப்பு 6 லட்சம் ரிங்கிட்டை தாண்டும் என அமைச்சர் தெரிவித்தார். மாணவர்கள் மத்தியில் வாசிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்க அந்த புத்தக பற்றுச்சீட்டு திட்டம் தூண்டுகோலாக இருப்பதை இது காட்டுகிறது. பெற்றோர்களும் அவ்வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொண்டு அத்திட்டத்தில் பிள்ளைகள் பலன் பெறுவதை உறுதி செய்வதாக ஃபட்லினா மகிழ்ச்சியுடன் கூறினார். ஆரம்ப பள்ளியில் 4ஆம் வகுப்புக்கு மேல் இடைநிலைப் பள்ளி மாணவர்கள், உயர்கல்வி கூட மாணவர்கள், ஆசிரியர் பயிற்சி கல்லூரி மாணவர்கள் வரை பயனடையும் வகையில் இந்த பற்றுச்சீட்டு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த 100 ரிங்கிட் புத்தக பற்றுச்சீட்டுகளை மே 31ஆம் தேதி முதல் எதிர்வரும் டிசம்பர் 31ஆம் தேதி வரை ரிடீம் செய்ய முடியும். இத்திட்டம் அடுத்த ஆண்டும் தொடரப்படுமா என்ற கேள்விக்கு இவ்வாண்டே கிடைக்கப்பெறும் வரவேற்பை பொறுத்தும் மொத்த செலவினத்தை கணக்கில் கொண்டும் அது முடிவு செய்யப்படும் என ஃபட்லினா கூறினார். கிள்ளான் பள்ளத்தாக்கில் புதன்கிழமை தொடங்கி 3 நாட்களுக்கு 7 இடங்களில் உள்ள பயணீட்டாளர்கள் நீர் விநியோக தடையை எதிர்நோக்கவிருக்கின்றனர். பராமரிப்பு மற்றும் குழாய்களை பொருத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளவிருப்பதால் பத்தாலிஞ்சயா, ஷா ஆலம், கோம்பாக், கோலலும்பூர், உலு ஸ்லாங்கூர், கோலா ஸ்லாங்கூர் ஆகிய இடங்களில் நீர் விநியோக தடை இருக்கும் என ஆயர் ஸ்லாங்கூர் நிறுவனம் அறிவித்திருக்கிறது. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. சுல்தான் இஸ்கண்டார் BSI கட்டிடத்திற்கு அருகில் ஜோஹர் பாரு சிங்கப்பூர் நுழைவாயிலில் QR குறியீடுகளை அமல்படுத்துவது 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டது. முதலில் அந்த திட்டம் நேற்று தொடங்குவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. சுல்தான் இஸ்கண்டார் கட்டிடத்தில் உள்ள QR குறியீடு தற்போது மாய் ரெந்தாஸை பயன்படுத்தும் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யும் பணியில் இருப்பதாக ஜோஹர் ஆட்சிக்குழு உறுப்பினர் முகமது ஃபஸ்லி முகமது சாலி தெரிவித்திருக்கிறார். தற்போது KSAB எனப்படும் மலேசியா சிங்கப்பூர் 2வது நுழைவு மையமான சுல்தான் அபுபக்கர் வளாகத்தில் மட்டுமே குடிநுழைவுத்துறை சோதனைக்கு QR குறியீடுகள் பயன்படுத்தப்படுவதாக அவர் கூறினார். அங்கு பேருந்துகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களை பயன்படுத்தும் மலேசிய குடிமக்கள் மாய் சுஜாத்ரா பயன்பாட்டில் காணப்படும் மாய் ட்ரிப்பை பதிவு செய்கிறார்கள். சோதனை அடிப்படையிலான காலகட்டத்தில் அங்கு QR குறியீடு செயல்பாடு சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் இதுவரை எந்த ஒரு தொழில்நுட்ப பிரச்சனையும் இல்லை என முகமது ஃபஸ்லி விவரித்தார். மலேசியா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய 2 நாடுகளுக்கும் இடையிலான பயணிகள் QR குறியீடு பயன்பாட்டிற்கான விண்ணப்பத்தை பதிவேற்றம் செய்ய முயற்சி செய்யலாம் என்று முகமது ஃபஸ்லி வலியுறுத்தினார். தென்கொரியாவில் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற இவ்வாண்டின் 21வது பூசான் மெட்ரோபாலிட்டன் ஐஸ் ரிங் ஃபெடரேஷன் பிரசிடென்ட் கிண்ண சாம்பியன்ஷிப் போட்டியில் நாட்டின் இளம் ஸ்கேட்டிங் தாரகை ஸ்ரீ அபிராமி சந்திரன் 2வது தொடர் வெற்றியை பதிவு செய்துள்ளார்.
இவ்வாண்டு 14 கிளப்புகளைச் சேர்ந்த 100க்கும் அதிகமான போட்டியாளர்கள் பிரசிடென்ட் கிண்ண சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்ற வேளை அதில் ஸ்ரீ அபிராமி முதல் இடத்தை பிடித்து தங்கப் பதக்கத்தை வென்றுள்ளார். அதன் வாயிலாக இவ்வாண்டு இதுவரை மட்டும் தென்கொரியாவில் நடைபெற்ற ஸ்கேட்டிங் போட்டிகளில் பங்கேற்று ஸ்ரீ அபிராமி 2 தொடர் தங்கப் பதக்கங்களை வென்றுள்ளதாக அவரது தந்தை சந்திரன் தெரிவித்திருக்கிறார். கடந்த ஆண்டு அதே அரங்கில் நடைபெற்ற ஓபன் பேசிக் நோவிஷ் பிரிவில் முதலாவதாக வந்தவர் இவ்வாண்டு இன்டர்மீடியட் நோவிஷ் பிரிவில் முதலாவது இடத்தை பிடித்து நம் நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார். இதுவரை நடைபெற்ற போட்டிகளில் ஸ்ரீ அபிராமி 6 தங்கப் பதக்கங்களை வென்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தேசிய கலப்பு இரட்டையர் பூப்பந்து வீராங்கனை லாய் பெய்ஜிங் மோசடி கும்பலொன்றின் வலையில் சிக்கி தனது வாழ்நாள் சேமிப்பை இழந்துள்ளார். அந்த சோகத்தில் கடந்த சில நாட்களாக தான் வெளியில் எங்கும் தலை காட்டவில்லை என 31 வயதான பெய்ஜிங் தனது சமூக ஊடக பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்தி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மோசடியில் மொத்த சேமிப்பு பணமும் பறிபோயிருப்பது தனிப்பட்ட முறையில் தமக்கு பெரிய இடி என வேதனையுடன் குறிப்பிட்ட அவர், தாமும் தமது குடும்பமும் அதிலிருந்து மீண்டு வர சில காலம் பிடிக்கும் என குறிப்பிட்டிருக்கிறார். அதுவரை நிலைமையை புரிந்து கொண்டு தங்களை தனிமையில் இருக்க விடுமாறு பெய்ஜிங் அனைத்து தரப்பினரையும் கேட்டுக் கொண்டுள்ளார். அதிலிருந்து மீண்டு வந்ததும் தம்மை போல மற்றவர்களும் ஏமாறிவிடக்கூடாது என்ற நோக்கில் தாம் மோசடியில் சிக்கியது குறித்த மேல் விவரங்களை பகிர்வதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார். தனது ஜோடியான தான் கியான் மேங்குடன் உலக தர வரிசையில் 23வது இடத்தில் இருக்கும் பெய்ஜிங் அம்மோசடி குறித்து போலீசுடன் அணுக்கமாக ஒத்துழைத்து வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். கியான்மெங் பெய்ஜிங் இணை அண்மைய சிங்கப்பூர் பொது பூப்பந்து போட்டியில் 2ஆம் சுற்று வரை முன்னேறி அதில் தோல்வியுற்றனர். இந்நிலையில் இவ்வாரம் சூப்பர் 1000 இந்தோனேஷியன் ஓபன் போட்டியில் அவர்கள் பங்கேற்பது கேள்விக்குறியாகியிருக்கிறது. அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்கினால் அவர்களின் மனைவியரும் தண்டிக்கப்பட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக அறிவித்துள்ளது. தவறாக சம்பாதித்த பணத்தை குடும்பத்தார் அனுபவித்திருந்தால் அவர்களும் அதற்குரிய பாதிப்பை அனுபவிக்க வேண்டும் என நீதிபதி கூறியிருக்கிறார். கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு நாட்டில் ஊழல் மலிந்து கிடப்பதாக கூறிய அவர் வீட்டிலிருந்தே அது தொடங்குவதை சுட்டிக்காட்டினார். வீட்டில் இருப்பவர்களே ஊழலுக்கு காரணமாக இருந்தால் ஊழலுக்கு ஒரு முடிவே இருக்காது என நீதிபதி சொன்னார். முன்னாள் போலீஸ் அதிகாரிக்கு எதிராக தொடரப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கில் மனைவியின் தண்டனையை ரத்து செய்ய மறுத்து நீதிபதி அந்த அதிரடி தீர்ப்பை வழங்கினார். தவறான வழியில் சொத்து சேர்த்ததாக சக்திவேல் என்ற முன்னாள் சப் இன்ஸ்பெக்டர் மீது 2017 தொடரப்பட்ட வழக்கு நிலுவையில் இருந்த போதே அவர் இறந்ததால் உடன் குற்றம் சாட்டப்பட்டிருந்த மனைவி தெய்வநாயகிக்கு விசாரணை நீதிமன்றம் ஓராண்டு சிறை தண்டனையும் 1000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு அளித்திருந்தது. முதன்மை குற்றவாளியான கணவரே இறந்துவிட்டதால் தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்ய கோரி மனைவி செய்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்த போது சென்னை உயர்நீதிமன்றம் அந்த அதிரடி அறிவிப்பை வெளியிட்டது. நடிகர் ஃபஹத் ஃபாசில் நடிப்பில் வெளியான ஆவேசம் படத்தில் இடம்பெற்ற காட்சியைப் போல் தனது காரையே நீச்சல் குளமாக மாற்றிய கேரளா யூடியூபர் சஞ்சு தெச்சி மீது நடவடிக்கை பாய்ந்துள்ளது. ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டியது, பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியது உள்ளிட்ட 6 குற்றச்சாட்டுகள் கொண்டுவரப்பட்டதில் சஞ்சு மற்றும் அவரின் 3 நண்பர்களுக்கு கேரளா போக்குவரத்து துறை சமூக சேவை தண்டனை விதித்துள்ளது. கேரளா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 1 வார காலத்திற்கு சமூக சேவையில் ஈடுபட வேண்டும் என்பதோடு அத்துறையின் பயிற்சி திட்டங்களில் பங்கேற்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குடிமை பொறுப்பு பற்றியும் சாலை பாதுகாப்பின் அவசியம் குறித்தும் அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் அத்தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. அதே சமயம் சம்பவத்தின் போது வாகனமோட்டிய நபரின் வாகனமோட்டும் உரிமமும் ஓராண்டுக்கு அதிரடியாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. சஞ்சுவும் அவரின் நண்பர்களும் முன்னதாக தாத்தா சஃபாரி காரின் பின்பகுதியில் நீச்சல் குளத்தை உருவாக்கி இளநீர் குடித்துக்கொண்டு அதில் கும்மாளம் போட்டுக்கொண்டு பரபரப்பு மிக்க சாலையில் காரை ஓட்டிச் சென்றதை 18 நிமிட வீடியோவாக வெளியிட்டனர். வீடியோவும் அவர்கள் எதிர்பார்த்தபடியே வைரலானது. ஆனால் அந்த நடமாடும் நீச்சல் குளத்தில் இருந்து தண்ணீர் வெளியாகி ஓட்டுநர் இருக்கை மற்றும் என்ஜின் மீது கசிந்ததால் சாலை நடுவே காரை நிறுத்தி கதவை திறந்து தண்ணீரை வெளியேற்றியதில் அங்கு பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இது நெட்டிசன்கள் மத்தியில் கண்டனத்தை ஏற்படுத்தி அதிகார தரப்பின் காதுகளுக்கு மீட்டிய நிலையில் தற்போது நடவடிக்கை பாய்ந்துள்ளது.